மருமகளே ஐயோ வாங்கது வாங்கது நான் எப்பவும் மருமகள சரதா ஆளானி அப்பா அம்மா தான கம்மி ஏன் மருமகளாட்ட யார் இருக்கறாங்க ஆமா எங்கேயோ வியாபாரத்துக்கு யாரோ போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க உளுந்து போச்சுனா உடைஞ்சு போயிடும் வியாபாரத்துக்கு போக சொன்னாங்க நீங்க வந்து கல்யாணம் பண்ண புதுசு குழந்தனார் என்ன மாதிரி சொல்றாரு அம்மா அப்ப இத்தனை காண்டு ஆகமா வேலைக்கு போயிருந்தாரு அண்ணன் போறங்கிறாரு இப்ப வேண்டாம் அண்ணனுக்கு கல்யாணம் இப்பதான் 10 நாள் ஆகுது புது பொண்டாட்டி புது மாப்பிள்ள அவங்க அரண்மனையில இருக்கட்டும் நம்ம அப்பனுக்கு வயசாகி போச்சு காடு வாங்குது ஊடு காடு வாங்குது ஊடு போவாங்குது அப்பனுக்கு வயசாகி போச்சு அதனால யாரும் போக வேண்டாம் நான் போய் வருகிறேன் கைசார பிடிச்சிட்டு வந்துடும் அம்மா நான் போய் வருகிறேன் அம்மா நீயே வாய் பேசன வாய் மூடு அம்மா சொல்றதுக்காக நைட்டு கட்டப்படக்கூடாது மூடு அதனால இக்கரையிலேயே கொழுந்தனார் கொண்டி தான் அருவு இருக்குது ஆமா வாங்க தம்பி நீயே வியாபாரத்துக்கு போயிட்டு வா வீட்டை பத்தி கவலைப்படாத வீட்டை நான் பாத்துக்கிறேன் வந்தாடா நான் வியாபாரத்துக்கு போய் வருகிறேன் எங்க அண்ணனுக்கு அறிவுக்கு பொழைச்சுக்குவாரு எங்க அப்பா அம்மாளுக்கு கொஞ்சம் வயசாகி அறிவு வேணும்னா உங்க அண்ணன் கிட்ட தான் வாங்கிட்டு போகணும் எங்க அப்பா அம்மாளுக்கு வயசாகி போச்சு நீ சொல்றது கேளு நீ ஓட்ட பத்தி கவலைப்படாத 6 மாசங்கிறது இன்னும் 6 மாசம் ஆனாலும் பரவாயில்ல ஆனா வியாபாரத்துக்கு போயிட்டு வரக்குல நிறைய லாபத்தோட வீட்டுக்கு வரணும் ஐயோ அப்ப எவ்வளவு சம்பாதிச்சாரு அதுக்கு மேல நான் மேல் மடங்கா சம்பாதிப்பேன் தம்பி நீ ஒண்டியா போகாத நான் போறேன்னா எங்க போற நீ எங்க போற நீ எங்க முஞ்ச பாரு மோவர குதி பாரு அண்ணி இருப்பா பேசிட்டு இருக்கிறது தெரியல உனக்கு என்னடி நீ பேசுற தம்பி ஒண்டியா போறது பாவமா இல்ல ஏன் இந்த ஊர்ல கரையில தான் அனுப்பிவிட போட்டு வந்த தம்பியோட சொன்ன நான் போட்டாங்கண்ணா உங்க தம்பி ஒண்டி போவான் கரை கடந்து போவான் ஜெய் தோறிக்கு ஆளுக்காது மொட்டாட்டி விடு தம்பியோட அனுப்பிக்கலாம் வாங்குற நீ ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க வீணா போன பத்தி ஊர்ல இருக்கிறவங்க தப்பா பேச மாட்டாங்க நான் ஓனாயத்திலே வரேன் ஆறு பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி உனக்கு பிள்ளை பிறந்தா உன்ன என்னன்னு சொல்லுவாங்க என்னையா குழந்தை பிறந்தா குழந்தை ஒன்னு என்ன சொல்லுவாங்க ஆமாங்க அப்பமாங்க இந்த ஆளு இப்ப அந்த ஆளு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை ஒன்னு என்ன சொல்லுவாங்க சொல்லவே கடமைக்கு காட்ட காட்டு பாரு எங்க குடும்பமாகி நாட்டுல எந்த பேர்னாலும் கிடைக்காது அவ்வளவு கேவலமா போயிட்டு வா உள்ள போயா நீ தம்பி ஓனியா தம்பி போயிடும் போத்தரி போனி தம்பி நீங்க வாங்க நீ எனக்கு தான் உள்ள முக்கியமான வேலை இருக்குது முக்கியமான விஷயம் சொல்ல எங்க அப்பா அம்மாவுக்கு வயசாகி போச்சு அவங்கள பத்திரமா பாத்துக்கா என் தங்கச்சி காலேஜ் போயிட்டு இருக்கிறா என் தங்கச்சி மட்டும் பத்திரமா பாத்துக்கா ஏன்னா நாங்க செல்லம்மா ஒரு நிமிஷம்
ஏன்னா எங்க தங்கச்சி நாங்க வந்து செல்லமா வளர்த்து விட்டோம். என் தங்கச்சி பத்திரமா பாத்துக்கா நீ. அப்ப நான் பாத்துக்கிறேன், போயிட்டு வா நேராவது. போயிட்டு வரட்டுமா? நீங்க அரமனையில இருங்க. உள்ள போய் வேப்பத்தால ஒரு ஆளுக்கு மந்திரிக்கணும், நீ போயிட்டு வா. என் தம்பி ஒல்லியா போறேன். வா உள்ள, வா உள்ள. அம்மா உள்ளார படம் போட்டு காட்டுறோம். போயா. படம் பாரு, ஓடு ஓடு. தம்பி அடிச்சுக்கோ. போங்கடா தம்பி அடிச்சு. அம்மா கண்ணே, அப்பா கடலுக்கு போகும்போது சரி. பார்த்து நிதானமா, ஏன்னா புதுசா போறேன், அதனால வந்து எப்படி போகணும் என்று சொல்லி போனா 6 மாத காலம், அந்த 6 மாத காலம் நிதானமா சென்று போயிட்டு வாப்பா. அப்படியே ஆகட்டும். 2 பேரும் அரமனையில பத்திரமா இருங்கள். நாங்க தங்கச்சி நானு, அண்ணன் தங்கச்சி போங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு. போயிட்டு வரட்டும். அம்மா ஒரு முத்தம் கெட்டு மாமா வாமா. இப்ப பாரு, சுனாமி கூட வரும், பார்த்து அதுக்கு படகு ஓட்டு. நான் போகும்போதே வாழ வச்சிருவேன். போயிட்டு வா. தங்கா அண்ணா, பாசம் மலரு. அண்ணா, அண்ணன் என்னைக்கும் இல்லாம ஏ, இன்னைக்கு வியாபாரத்துக்கு போறேன். ஏ, உனக்கு ஆசைப்பட்டது என்ன வேணும் இந்த அண்ணன் இடத்துல கேளு, வாங்கிட்டு வர வரும்போது. அண்ணா, தங்கா கடல் கடந்து வியாபாரத்துக்கு போறேங்கிறீங்க. நான் போய் சம்பாரிச்சுட்டு பணத்துல உனக்கு என்னமா வாங்கிட்டு வரது ஆசையா எதா இருந்தா கேளுங்கிறீங்க. அண்ணா, எனக்கு ரொம்ப ஆசையா இருப்பது பச்சை கலர் பட்டு புடவை கட்டணும்னு ஆசை. பச்சை கலர் பட்டு போடுவியா? ஆமா, அது மட்டுமல்ல, பச்சை கலரே பொட்டு வைக்கணும். பச்சை கலர் பொட்டு. ஆமாண்ணா, சரி. பச்சை கலர் விலையில கை நிறைய பொண்ணுன்னு ஆசைண்ணா. பச்சை கலர் சீலை, ஆமா, பச்சை கலர் விலையில், ஏ, பச்சை கலர் பொட்டு. ஏ, இது 3 தானே உனக்கு ஆசை? ஏ, ஆமாண்ணா. அண்ணா, அது மட்டுமல்ல, நீங்களும் கடல் கடந்து வியாபாரத்துக்கு போறீங்க, சரி. பார்த்து பதனமா போயிட்டு வாங்கண்ணா. தங்கா ஏ, நான் பார்த்து பத்திரமா போய் வருகிறேன். ஏ, அரமனையில நீ பத்திரமா அண்ணா, காலேஜ் போ. இருந்தாலும் நீங்க வியாபாரத்துக்கு போறீங்க, என்கிட்ட இருப்பது 1 ரூபாய் மட்டும் தான் இருக்குது. ஆமா, சரி.